வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது குரு பகவான் வியாழன் புதன் இவர்களும் 180 டிகிரியில் 7க்கு 7 நேர்பார்வையில் பார்த்து பிரதியுதி யோகத்தை உருவாக்குகிறார் 2024. இதனால் 5 ராசி மக்களுக்கு செழிப்பான காலமாக இருக்கிறது என்பதை இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2 கிரகங்கள் 180 டிகிரி இடைவேளையில் 7ஆம் இடத்துக்கு 7ஆம் இடமாக நேருக்கு நேர் எதிராக இருக்கும்போது உருவாகும் இது சமசப்தம யோகம் அல்லது பிரதியுதி யோகம் போன்ற ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு உருவாகிறது. வியாழன் மற்றும் புதன் இந்த வான சீரமைப்பை உருவாக்கி ஜாதகர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அவர் வாழ்வின் மாற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த சீரமைப்பின் ஆற்ற ஒரு அளவிற்கு அனைவரையும் சாதக பாதகமாக பாதிக்கும் அதே வேளையில் குறிப்பிட்ட சில ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் பிரகாசமாக ஜொலிக்கும் வகையில் செயல்படுவார்கள் என்று தெரிகிறது. இந்த பிரதியுதி யோகத்தால் பாக்கியம் பெற்ற ராசிகளாக மேஷம், மிதுனம், கன்னி, தனுசு, கும்பம் ஆகிய ராசி மக்கள் இருப்பார்கள் என்று நம்பலாம். மேஷ ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க தொழில் முன்னேற்றத்தை அனுபவிப்பார்கள். வணிகம் மற்றும் கார்ப்பரேட் துறைகளில் பணிபுரிவர்கள் தொழில்முறை ஏணியில் ஏறுவதை காணலாம். நிதி ரீதியாக முதலீடு செய்வதற்கு லாபம் ஈட்டுவதற்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகி வருவதால் இது வளர்ச்சிக்கான நேரமாக கருதப்படுகிறது. உங்களின் தனிப்பட்ட உறவுகளும் இந்த நேரத்தில் மேம்படும். குடும்பம் அந்யோன்யமாக மகிழ்ந்து வாழும். மேலும் மேஷ ராசி மக்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவருடைய வழிகாட்டின் மீது ஆதரவை பெற அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. குலதெய்வ கோயிலுக்கும் ஆன்மீக தலங்களுக்கும் செல்லக்கூடிய அமைப்பும் இவர்களை வந்து சேரும். அடுத்து மிதுனம் புதன் ஆட்சி செய்யும் ராசியாக இருக்கிறது. இந்த பிரதிநிதி யோகத்தின் உச்ச பலன்களை அறுவடை செய்யும் ராசிகளில் மிதுனம் 2வதாக இருக்கிறது. இவர்களின் படைப்பு திட்டங்கள், தகவல் தொடர்பு தொடர்பான தொழில்கள் மற்றும் கல்வி முயற்சிகளுக்கு இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது. யாவற்றிலும் வெற்றி பெறுவார்கள், பலன் அறுவடை செய்வார்கள். பொருளாதார நிதி ஆதாயங்கள் இவர்களுடைய திட்டங்களில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் எப்பொழுதும் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தல் மற்றும் கணக்கிடப்பட்ட லாப நஷ்ட அபாயங்கள் மூலம் தனிப்பட்ட முன்னணியில் இவர்கள் ஜொலிப்பார்கள். மிதுனத்தில் தங்கள் திறனில் மிகவும் சமநிலையாகவும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டு வெற்றி என்ற ஒரு குறிக்கோளை அடைவதிலும் லாபத்தை அறுவடுவதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். அடுத்து கன்னி. புதனால் ஆளப்படும் மற்றொரு ராசியாக கன்னி ராசி மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை இந்த நேரத்தில் பெற்று அனுபவித்து மகிழ்வார்கள். புதனின் கூர்மையான அறிவுத்திறன் இவருடன் எப்பொழுதும் மேலோங்கி இருக்கும். மற்றும் குரு பகவான் வியாழன் விரிந்த ஞானத்துடன் இணைந்து முடிவெடுப்பதிலும் தெளிவையும் வெற்றியையும் பெறுவதிலும் இவர்கள் வல்லவர்களாக செயல்படுவார்கள். கன்னிராசி மக்கள் நீண்டகால இலக்குகளில் கவனம் செலுத்த இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது. ஆகவே தாங்கள் செய்யும் முதலீடுகள் நீண்டகால திட்டங்கள் சார்ந்து செய்வது நலமாக இருக்கும். இவரின் கடின உழைப்பும் நல்ல ஒரு கணிசமான பலனை இவர்கள் வசம் கொண்டு வந்து சேர்க்கும். தனுசு ராசி குரு பகவானால் ஆளப்படும் ராசியாக இருக்கிறது. தனுசு நேர்மறை மற்றும் உந்துதலில் நம்ப முடியாத எழுச்சியை உணரும் தன்மையில் செயல்படுவார்கள். தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கு இது ஒரு சரியான நேரமாக இருக்கிறது. தனுசு ராசி மக்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள், அது சார்ந்த பயணம் மற்றும் அதனால் நிதி ஸ்திரத்தன்மை ஆகியவை இந்த தனுசு ராசி மக்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் என்று நம்பலாம். தனுசு ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் ஆன்மீக வளர்ச்சியை அனுபவிப்பார்கள். அதில் தேடுதல் அதிகமாக இருக்கும் மற்றும் இவர்கள் தன்னிடம் உள்ள மதிப்புமிக்க ஞான நுண்ணறிவை பெற்று நலமாக வளத்துடன் வாழ்வதற்குண்டான சூழலை உருவாக்கி வாழ்வார்கள். அடுத்து கும்பராசி மக்கள் தொழில் மற்றும் கல்வியில் வெற்றியை இந்த யோகத்தால் எதிர்பார்க்கலாம்.
எதிர்பாராத பலவிதமான ஆதாரங்களிலிருந்து நிதியை பணப்பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த கிரக சீரமைப்பு நீண்டகால செழிப்பை உங்களுக்கு உறுதி செய்யும் வகையில் இருக்கிறது. தங்களின் தொழில் வாழ்க்கையில் தைரியமான நடவடிக்கைகள் எடுக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அதில் வெற்றி பெறுவீர்கள். கும்பராசி மக்களை இந்த யோகம் ஊக்குவிக்கிறது. தங்களின் உறவுகளும் வலுவடைகின்றன. தங்களுடைய ஆழ்மன உணர்ச்சி திருப்தி அளிக்கும் மற்றும் நிதி சார்ந்த ஸ்திரத்தன்மை உங்களை மேன்மைப்படுத்தும். முக்கியமாக எந்த ஒரு ராசி மக்களும் தங்களுடைய புதிய முயற்சிகள் மற்றும் முதலீடுகள் ஆராய்ந்து இந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும். சிந்தனையும் செயல்வடிவும் முக்கியமாக இருக்கிறது. அது சார்ந்து உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்க வேண்டும். புதனின் செல்வாக்கு தங்களை தெளிவாக நுட்ப அறிவுடன் வெளிப்படுத்துவதற்கு நல்லதொரு வெகுமதியும் ஆற்றலையும் அளிக்கிறார். குரு பகவானின் ஞானத்தை தழுவுவதற்கு கடந்த கால அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டு சிறந்த முடிவுகளை இச்சமயத்தில் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் குரு பகவானின் ஆற்றல் ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஆகவே உங்கள் குடும்பம் சார்ந்த உங்களுடைய குலம் சார்ந்த ஆன்மீகத்தை போற்றுங்கள், அதனுடன் ஒத்து வாழுங்கள். யாவும் நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்துழலை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.